ஓம் சாய்ராம். இன்னைக்கு வியாழக்கிழமை எனக்கு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை இருக்குது. இதில் நீங்கள் கலந்துக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பெயர், கோரிக்கை, ஹார்ட் சிம்பிள் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த பிரார்த்தனையில் கலந்துக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியணுங்கிறதுக்காக உங்கள் பெயரும் ஹார்ட் சிம்பிளும் இருக்கிறவங்க பேர் எடுத்து ஒரு பேப்பர் எழுதி சாயப்பா காலில் குலுக்கி போடுவோம். அந்த குலுக்கி போட்டதில் சாயப்பா 3 பேர்த்தோட சீட் எடுப்பாங்க. அந்த 3 பேத்துக்காக சக்தி வாய்ந்த பிரார்த்தனை பண்ணுவோம். யார் பேர் வந்துச்சு, எப்படி எல்லாம் பூஜை பண்ணுறோம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் போகிற ஷார்ட்ஸில் யார் பேர் வந்துச்சு, எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேரோட பேர் வருது, ஆனால் அவங்க ஷார்ட்ஸை போய் பார்க்காம பேர் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க. ப்ளீஸ் பேர் கொடுக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் போய் ஷார்ட்ஸை செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்கள் பேர் நிச்சயமாக வந்திருக்கும். சாயப்பா எடுத்து கொடுப்பாங்க. நம்பிக்கையுடன் இருங்க. சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நீ இதுவரைக்கும் எத்தனையோ விஷயங்களை இழந்திருக்கலாம், எத்தனையோ விஷயங்கள் உன்னை விட்டு காணாமல் போயிருக்கலாம். ஆனால் இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நன்மையை மட்டும் எடுத்து தரும் விஷயங்களாக மட்டும்தான் இருக்கும். காலமாக நான் உன்னை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். சீக்கிரத்தில் பார், உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றம் வரப்போகிறது என்று. ஏற்கனவே நீ பல திட்டங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். இந்தந்த நேரம் இந்தந்த விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று பல விஷயங்களோடு நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். அந்த கனவுகள் எல்லாம் நான் ஒரு பொழுதும் அழிக்க மாட்டேன். உன்னுடைய கனவுகள் எல்லாம் நடக்கும்படி நானும் செய்து உன்னை வாழ வைப்பேன். ஏற்கனவே நீ நிறைய விஷயங்களை இழந்து விட்டாய். இதற்கு மேல் ஒரு விஷயங்களை கூட நான் இழக்க விடவே மாட்டேன். நீ அமைதியோடு இரு. உன்னுடைய கண்களில் இருக்கும் கண்ணீரை நான் துடைத்து வைத்து சந்தோஷம் என்ற ஒரு வெள்ளத்தில் மிதந்து உன்னை வாழச் செய்வேன். எல்லாவற்றுக்கும் உன்னை நான் தயார்படுத்தி விட்டேன். கஷ்டம் வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் நான் உன்னை தயார்படுத்தி விட்டேன். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்வில் எந்த ஒரு தொந்தரவும் இனி வராது. ஏற்கனவே நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது. இதற்கு மேல் உன்னுடைய வாழ்வில் சந்தோஷங்கள் மட்டும் வரும் என்பதை நான் என்னுடைய மனதார உனக்கு சொல்லிக்கொள்கிறேன். வாழ்வில் நீ இனிமேல் எந்த ஒரு நிலையிலும் கவலைப்பட வேண்டும் என்பது ஒரு பொழுதும் இல்லை. வாழ்வில் நீ சுமக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உனக்கு நல்ல முறையில் செய்து தருவேன். நடக்குமா நடக்காதா என்ற கவலையை முதலில் விட்டுவிடு. நடத்தி தருவேன் இந்த சாய் என்பதை முதலில் ஞாபகம் வைத்துக்கொள். எது செய்தாலும் முதலில் என்னிடம் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு செய். அது மட்டுமல்ல, ஏதாவது ஒரு காரியம் புதிதாக நீ செய்கிறாய் என்றால் முதலில் நீ செய்ய வேண்டியது பிள்ளையாரை வணங்கிய பிறகுதான் நீ எதுவாக இருந்தாலும் செய்ய வேண்டும். முதன்மை தெய்வத்தை முதலில் வணங்கிய பிறகு நீ எல்லாவற்றையும் செய். சில சமயம் நீ மறந்து விடுகிறாய், பரவாயில்லை. ஆனால் இனி ஒரு பொழுதும் நீ மறக்காமல் எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டும். காலமாக உன் வாழ்வில் பிரச்சனைகள் இருந்தாலும் சீக்கிரத்தில் அனைத்து பிரச்சனைகளும் சரியாகி உன் வாழ்வில் இன்பமானது மலரும். நேரங்களானது கைகூடும் நேரமும் நெருங்கிவிட்டது. இதற்கு மேல் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். வாழ்க்கையில் சில சமயம் ஏற்ற இறக்கங்களாக இருந்தாலும் அதையெல்லாம் நீ பொருட்படுத்தாதே. உனக்கு என்ன வேண்டுமோ அதை செய்து கொண்டே இரு. அதற்கான வெற்றியும் அதற்கான மகுடமும் நான் உனக்கு சூட்டுவேன். இந்த வியாழக்கிழமையில் நான் உனக்கு சொல்லி இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் வாழ்வில் மிக முக்கியமானது. நான் இதை உனக்கு ஆறுதலுக்காக சொல்லவில்லை. உன்னுடைய தைரியத்தை நான் உனக்கு காட்டுகிறேன். நீ எவ்வளவு விஷயத்தை கடந்து வந்திருக்கிறாய், இனி உன்னுடைய வாழ்வில் எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பதை உனக்கு உணர்த்துகிறேன். உன்னுடைய வாழ்வில் பொருளாதாரத்தை பற்றியோ, வாழ்க்கையில் இருக்கும் சில விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்களும் சரி, தேவையுள்ள விஷயங்களையும் சரி, எதையும் நினைத்து வருத்தப்பட வேண்டாம். காலமாக உனக்கும் உன் குடும்பத்திற்கும் காவலாகவும் எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து கொண்டு இருக்கும் இந்த சாயாகிய நான் உங்கள் அனைவரையும் இந்த சாயான நான் உங்களை காப்பாற்றுவேன். எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் பயப்பட்டு ஒரு விஷயத்திற்காக காத்திருந்து இனி உங்களை எந்த ஒரு நிலையிலும் நான் துன்புறுத்த மாட்டேன். சீக்கிரத்தில் பார், எல்லா விஷயங்களும் மாறும். சகல ஐஸ்வர்யங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்வேன். தாராளமாக என்னை நீ நம்பலாம்.
ஒவ்வொரு நாளும் நான் உன்னுடன் இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் தேவையில்லாமல் சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கண்களை நன்றாக திறந்து பார். வாழ்க்கை முழுவதும் இன்பங்கள் இருக்கும். நானும் உன்னுடன் இருக்கிறேன். இனி உன் வாழ்வில் எந்த ஒரு குழப்பமும் வராது. நீயாக ஏதாவது யோசித்து கொண்டு குழம்பி தவிக்காதே. உன்னுடைய வாழ்வில் நீ இதுவரைக்கும் இழந்த அனைத்து விஷயங்களும் போதும். இனிமேல் என்னென்ன விஷயங்களை பெறலாம் என்பதற்கான ஒரு யோசனையை மட்டும் வாழ்வில் யோசி. ஏற்கனவே பல விஷயங்கள் தங்கமே, நீ தேவையில்லாமல் யோசித்து யோசித்து பயந்தது மட்டும்தான் மிச்சமாக இருந்தது. ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்வில் எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய பயத்தை நீ எப்பொழுதும் பயந்து பயந்து உன் வாழ்க்கையை கெடுத்துவிடக்கூடாது. இந்த சாயாகிய நான் உனக்கு அப்பா. நீ என்னை முதல் முதல் வணங்கும் பொழுது நம்பிக்கை இல்லாமல் வணங்கினார். போக போக என்னுடைய விஷயங்கள், நான் செய்யும் லீலைகள் எல்லாம் புரிந்து நம்பிக்கையை உனக்குள் நீயே உருவாக்கி கொண்டாய். அந்த நம்பிக்கையானது அப்படியே இருக்கட்டும். வாழ்நாள் முழுவதும் நான் உன்னுடன் இருப்பேன். காலங்கள் எப்பொழுதும் உன்னை காயப்படுத்தாது. அப்படியே காயப்படுத்துகிறது என்றால் நிச்சயமாக ஒன்றே ஒன்று சொல்வேன். அதற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும். எப்படி தெரியுமா? நீ ஒரு விஷயத்தில் காயப்படுகிறாய் என்றால் அது இன்னொரு விஷயம் நடக்கும் பொழுது அது உதாரணமாக இருக்கும். அன்று இதை செய்தோம், இன்று அதனால்தானே பிரச்சனை வந்தது, இனி அந்த போல பிரச்சனை வரக்கூடாது என்று நினைத்தால் இதெல்லாம் செய்யக்கூடாது என்ற ஒரு எண்ணம் உன் மனதுக்குள் வருகிறது. அதற்காகத்தான் நான் இப்படிப்பட்ட விஷயத்தை எல்லாம் உன் வாழ்க்கையில் சோதனைகளை கொடுத்தேன். நீ அனைவரையும் புரிந்து கொண்டாய். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்வில் எந்த ஒரு நிலையிலும் உன்னை தடுமாறவோ வழி மாறி செல்லவோ நான் அனுமதிக்கவே மாட்டேன். பொறுப்போடு இருக்கும் என் பிள்ளைக்கு நானும் பொறுப்பாக இருந்து அனைத்து கடமைகளையும் செய்து தருவேன். நீ அமைதியாக இருந்தால் மட்டும் போதும். உன் வாழ்வில் எல்லா விஷயமும் சகலங்களும் உனக்கு கிடைக்கும். வாழ்நாள் முழுவதும் எப்பொழுதும் என்னை நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கும் என்னுடைய தங்கங்களுக்கு இந்த சாயாகிய நான் எல்லா வளங்களையும் ஏற்பாடுகளையும் செய்து தருவேன். புரிந்து கொண்டு எல்லா விஷயத்தையும் நடந்து கொள்ளுங்கள். நான் என்னென்ன செய்கிறேனோ அதற்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் வழிவிடுங்கள். அவசரப்பட்டு எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் தடுமாற வேண்டாம். நான் ஒரு விஷயத்தை உங்களுக்காக ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் வேறொரு வேலையை செய்யாதீர்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள், ஆனால் அந்த விஷயத்தை என்னிடம் முதலில் சொல்லி அதற்கு பிறகு செய்யுங்கள். நான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சாதகமாகவே அந்த விஷயங்கள் அனைத்தையும் செய்து தருவேன். என்னை நம்பிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் எப்பொழுதுமே ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் காவல்காரனாகவும் நான் இருப்பேன். நீங்கள் அனைவரும் கஷ்டம் வரும் பொழுது என்னை தூக்கி எறியலாம். ஆனால் எவ்வளவுதான் கஷ்டம் நான் உங்களுக்கு கொடுத்தாலும், நீங்கள் என்னை எவ்வளவுதான் அதனால் திட்டினாலும், நான் ஒரு நாளும் நீங்கள் திட்டுகிறீர்கள் என்பதற்காக உங்களை விட்டு நான் நகர்வது கிடையாது. எப்படியாவது தன்னுடைய பிள்ளைகளை கரை சேர்த்து விட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டு தான் இருக்கிறேன். உங்களுடைய கவலைகளால் நீங்கள் என்னை திட்டுகிறீர்கள். ஆனால் அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் அல்ல. நீங்கள் யாரை உரிமையாக பேச முடியும்? என்னை தானே. திட்டுங்கள். உங்களுடைய மனதில் இருக்கும் கோபங்களை என் மீது காட்டுங்கள். ஆனால் நான் எந்த ஒரு நிமிடமும் உங்கள் மீது கோபமும் படமாட்டேன். உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போகவும் மாட்டேன். அது மட்டுமல்ல, உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன். நல்ல வளங்களும் நல்ல எதிர்காலங்களும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். எப்பொழுதும் அமைதியோடு இருந்தால் எல்லா சகல விஷயங்களும் உங்களுக்கு நானே தருவேன். தைரியமாக இரு. எந்நாளும் எப்பொழுதும் என்னுடைய கருணை பார்வையானது உன் மீது இருக்கும். எப்பொழுதும் நான் உன்னுடனேயே இருப்பேன். ஓம் சாய்ராம்.